ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்த பொழுது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் யார் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டுமென நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவர் இருக்க வேண்டுமென நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறியிருந்தார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தார். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெந்தேகோஸ்தே நாளின் போது அக்கினியின் நாவுகள் இயேசுவனுடைய சீடர்களிடம் வந்திறங்கிய பொழுது பல மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அது என்னென்ன என்பதை பற்றி நாம் இப்போது தியானிப்போம். அதுவரை யூதர்களுக்கு பயந்து, யூதர்கள் எங்களை ஏதாவது செய்து விடுவார்களோ என்று ஒரு தலைமறைவு வாழ்க்கை நடத்திய சீடர்கள் இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு பொது இடங்களிலே தைரியமாக இயேசுவே ஆண்டவர் என்று போதிக்க தொடங்குகிறார்கள். சாதாரண போதனை அல்ல. அவர்களுடைய அந்த போதனையின் போது 5000 10,000 என்று அதிக அளவிலே மக்கள் மனமாறினார்கள். இயேசுவினுடைய போதனைகளை கேட்க மக்கள் இந்த அளவு கூடினார்கள் என்றாலும் ஒரே போதனையிலே இத்தனை பேர் மனம் மாறினார்கள் என்று நமக்கு சான்றுகள் இல்லை. அதாவது சொல்லுவார்கள், தாய்ப்பூனை 6 அடி பாய்ந்தால் குட்டி பூனை 16 அடி பாயும். அதுபோல ஒரு காலத்தில் இயேசு ஒரு 6 அடி பாய்ந்தார் என்றால் இவர்களால் அரை அடி கூட பாய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு 6 அடி அல்ல, இயேசுவை போல 6 அடி அல்ல, 60 அடி பாய அவர்கள் தொடங்கினார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு போதனையின் போதும் ஆயிரக்கணக்கான யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களும் புற இனத்தவர்களும் இயேசு ஆண்டவர் என்பதை ஏற்று அவர்கள் மனம் மாறினார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு பேதுரு எருசலேம் தேவாலயத்திற்கு மற்ற சீடர்களோடு செல்கிறார். அங்கே வழியிலே ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார், ஒரு முடக்குவாதமுற்ற மனிதன். அவரை தாண்டி சென்ற பேதுரு சற்று திரும்பி வந்து அந்த பிச்சைக்காரரை பார்த்து, மகனே, உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன், நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். ஒரு காலத்திலே இன்னொருவர் பேய் ஓட்டுவதை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த சீடர்கள் குழு ஒரு முடக்குவாதமுற்றவரை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்கிறேன், எழுந்து நட என்று
சொல்லும் அளவுக்கு, அதிகாரத்தோடு சொல்லும் அளவுக்கு அவர்கள் வலிமை பெறுகிறார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு இந்த சீடர்களுடைய பணியானது வலு பெற்ற பின்பு பேதுரு எங்கெல்லாம் நடந்து செல்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய நிழல் பட்டாலே குணமடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையிலே நோயாளர்களை பேதுரு நடக்கும் அந்த பாதைகளுடைய அந்த இரு பக்கங்களிலும் அமர்த்தினார்கள். அதாவது பேதுருவுடைய நிழல் பட்டால், இயேசுவுடைய சீடர்களுடைய நிழல் பட்டால் நலமடைவோம் என்று நம்பினார்கள். இயேசுவுடைய காலத்திலே இயேசுவுடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவோம் என்று ஒரு சிலர் நம்பினார்கள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வுக்கு பின்பு சீடர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த சீடர்களுடைய நிழல் பட்டாலே நாங்கள் நலமடைவோம் என்று மக்கள் ஆழமாக நம்பினார்கள். பயந்து கிடந்தவர்கள் வேகத்தோடு செயல்படுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகளை பேச தடுமாறியவர்கள் மணிக்கணக்கில் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். அற்புதங்களை பார்த்து ஐயோ இந்த அற்புதங்களை எல்லாம் எங்களால் செய்ய இயலவில்லையே என்று ஏங்கியவர்கள் எண்ணிலடங்கா அற்புதங்களை செய்கிறார்கள். இப்படி மிகப்பெரிய வலிமை மிக்கவர்களாக இந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வு, அந்த நெருப்பு பொறி அவர்களை மாற்றுகிறது. பெந்தேகோஸ்தே நிகழ்வின் போதுதான் முதல் முறையாக சீடர்கள் தூய ஆவியானவரை பெற்றார்களா? நான் கேள்வி கேட்கிறேன். பெந்தேகோஸ்தே நிகழ்வின் போதுதான் முதல் முறையாக சீடர்கள் தூய ஆவியை பெற்றார்களா? அதுதான் முதல் முறையா இல்ல அதுக்கு முன்னாடி பெற்றார்களா? சொல்லுங்க. சீடர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் பெந்தேகோஸ்தே நிகழ்வின் போதுதான் முதல் முறையாக அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்களா? அதுக்கு முன்னாடியே அவர்கள் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்களா? இயேசு அவர்களோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய்களை குணப்படுத்தவும் ஆற்றலை கொடுத்தார், தூய ஆவியை கொடுத்தார். முழுமையாக அதை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இயேசு உயிர்த்த பின்பு அவர்களுக்கு தோன்றுகிறார். தோன்றும் பொழுது அந்த அழகாக விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தோமா வெளியே ஏதோ ஒரு வேலையாக போயிருக்கிறார். தோமா இல்லாத நேரத்திலே அங்கே பூட்டிய வீட்டிற்குள் இயேசு வந்து அவர்களோடு உரையாடி, நான் உயிர் தெழுந்தேன், என்னை நம்புங்கள், இதோ என்னுடைய காயங்கள் என்றெல்லாம் பெரிய ஒரு உரையாடி விட்டு கடைசியாக என்ன அவர்கள் ஊதி அவர்களுக்கு தூய ஆவியை கொடுத்தார் என்று விவிலியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை கொடுத்தார். இப்ப தூய ஆவியை பெற்ற உடனே அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பூட்டை எல்லாம் எடுத்து உடைத்து எறிந்து விட்டு பணியிலே இறங்கி இருக்க வேண்டும், அப்படிதானே? ஆனால் அவர்கள் செய்யவில்லை. மீண்டும் தோமா இருக்கும் பொழுது இயேசு காட்சி தருகிறார். அப்போது நாம் விவிலியத்தில் எப்படி வாசிக்கிறோம்? அறை கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அதாவது பயத்தின் காரணமாக பூட்டி ஒளிந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இயேசு ஊதி தூய ஆவியை கொடுத்த பின்பும் கூட அறை கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்கின்றன. இப்படி இயேசுடைய சீடர்கள் தூய ஆவியானவரை பெந்தேகோஸ்தே நாளில் மட்டும்தான், அன்றுதான் முதல் முறையாக பெற்றார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. ஏற்கனவே அவர்கள் தூய ஆவியை பெற்றிருந்தார்கள். ஆனால் பெந்தேகோஸ்தே நிகழ்வில் தான் நாங்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டோம், நெருப்பு பிளம்புகள் எங்கள் உள் செயல்படுகின்றன, எங்களால் பல மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதை அவர்கள் நம்பினார்கள். அதுவரை அவர்கள் ஆவியானவரை பெற்றிருந்த போதும் கூட அந்த ஆவியானவருடைய வல்லமையை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. பெந்தேகோஸ்தே நிகழ்வின் போதுதான் அந்த ஆவியினுடைய வல்லமையை உணர்கிறார்கள், பயன்படுத்த தொடங்குகிறார்கள், வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெறுகிறார்கள். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஆவியை பெறுவதற்கு ஆவலாக இருக்கிறோம், அப்படித்தானே? இன்னைக்கு நிறைய பங்குகளில் இந்த இரவு முழுவதும் திருவிழிப்பு ஜெபங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. நாம் எல்லாருமே ஆவியை பெற ஆவலாக இருக்கின்றோம். நாளைக்கு பெந்தேகோஸ்தே ஞாயிறை கொண்டாட போகின்றோம். நாம் எதற்கு ஆவியை பெற ஆவலாக இருக்கின்றோம்? இந்த தூய ஆவியானவர் எது இறங்கி வந்தா என் கடன் சரியாகுமா? உடல் நலக்குறைவுகள் சரியாகுமா? புதிய வீடு வாங்க முடியுமா? பலர் இன்னைக்கு தூய ஆவியை எதிர்பார்ப்பது எதற்காக என்றால் சுய தேவைகளுக்காக.
ஒரு புதையலை போல, ஒரு லாட்டரி சீட்டை போல தூய ஆவியானவரை எதிர்பார்க்கிறார்கள். உண்மையிலேயே இந்த தூய ஆவியை பெறுவது என்பது தன்னிலை மறப்பது அல்ல. என்னுடைய வேதனைகள், என்னுடைய பிரச்சனை எல்லாம் தன்னிலையை மறப்பது அல்ல, மாறாக தான் என்பதை மறப்பதுதான் இந்த தூய ஆவியினுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நினைக்கிறார்கள் என்றால் தன்னிலை மறப்பது. வாயில வர ஏதாவது ஒரு மொழியை பேசி என்று சொல்லி தன்னை மறந்து, இந்த குடிகாரர்களை போல, மதுவை அருந்தியவர்களைப் போல தான் எங்கு இருக்கிறேன், காலை கீழே இருக்குதா மேலே இருக்குதா என்பதை தெரியாமல் தன்னிலை மறந்து செயல்படுவதுதான் ஆவியானவருடைய வெளிப்பாடு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னிலை மறப்பது அல்ல ஆவியினுடைய வெளிப்பாடு, ஆவியினுடைய வல்லமை தன்னை மறப்பது. சீடர்களுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. அந்த தூய ஆவியானவரை அவர்கள் உணரும் வரை அவர்கள் தான் என்ற நினைப்பில் இருந்தார்கள். நான் இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னால் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துப்படுவாங்களோ, இல்லை கடவுள் வெளியில போய் போதித்தால் இயேசுவை அரைஞ்சது மாதிரி சிலுவையில் அரைஞ்சிருவாங்களோ, கல்லால் அடிச்சிருவாங்களோ என்று அவர்கள் பயந்தார்கள். பேசாம இயேசுவை நம்பி வந்துட்டோம், இனியாவது போய் பழைய வலைகளை எல்லாம் தூசி தட்டி எடுத்து அந்த ஓட்ட விழுந்த போட்டெல்லாம் கொஞ்சம் ஒட்டு போட்டு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கலாமா என்று ஒருபுறம் யோசித்தார்கள். அதாவது தான், நான் உயிரோடு இருக்க வேண்டும், எனக்கு கையில காசு இருக்க வேண்டும், நான் எப்படியாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் பூட்டிய வீட்டிற்குள் அவர்களை அடைத்து வைத்தது. இயேசு எத்தனை முறை உயிர்த்தெழுந்த பின்பு தோன்றி, அடே நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், உங்களுக்கு பணியை தந்திருக்கிறேன், போங்க உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் என்று அவர் வலியுறுத்தியும் கூட அவர்கள் பயந்து நடுங்கி தங்களை அடைத்து வைத்திருந்தார்கள். காரணம், நான் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு காயங்கள் வந்துவிடக்கூடாது. அந்த எண்ணம் தான் அவர்களை அந்த கீழே விழ வைத்திருந்தது. தூய ஆவியை உணர்ந்த பின்பு அந்த தான் என்பதை மறந்தார்கள். சிலுவையில் அரையணுமா அரைஞ்சிக்க, நாக்க இழுத்து வச்சு வெட்டணுமா நாக்க வெட்டிக்க, நோ ப்ராப்ளம், என்ன வேண்டும் என்றாலும் செய்யுங்கள், நாங்கள் இயேசுவே ஆண்டவர் என்பதை உறக்க சொல்லிக் கொண்டே இருப்போம் என்ற தைரியத்திலே வெளியே வந்தார்கள். நான் என்பதை மறந்து ஆண்டவர் இயேசு என்று வெளியே வந்தார்கள். வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றார்கள், பெயர் பெருமை எல்லாவற்றையும் பெற்றார்கள். இந்த உலகம் முழுவதும், இந்த உலகம் உயிரோடு இருக்கும் வரை சீடர்களை இந்த உலகம் மறக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பணி இருந்தது. தன்னிலை மறந்தவர்களாக இருந்திருந்தால் இன்று அந்த சிறப்பை அவர்கள் பெற்றிருக்க மாட்டார்கள். தன்னை மறந்தார்கள், தான் என்பதை மறந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே தூய ஆவியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய திருமுழுக்கின் மூலமாக, உறுதி பூசல் மூலமாக ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய அந்த அவர்களிடம் இருந்த அதே ஆற்றல், அதே தூய ஆவியானவர் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் இருக்கிறார். பிரச்சனை என்ன என்றால், அவர்கள் அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே தூய ஆவியினுடைய வல்லமையை உணர்ந்ததால் செயல்பட தொடங்கினார்கள். நம்மில் பலர் நாம் இன்னும் அந்த வல்லமையை உணராமல் இருப்பதால் நாம் செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போது அந்த ஆவியினுடைய வல்லமையை நாம் உணர்கிறோமோ அப்போது இந்த தன்னிலை மறக்கக்கூடிய அந்த இதை தாண்டி நான் என்ற எண்ணத்தை மறந்து நாம் வாழத் தொடங்குவோம். அப்படி நாம் வாழ துவங்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கை என்பது வளமானதாக மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் நிறைவாக கிடைக்கும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை வளப்படுத்தும் என்று நாம் வேண்ட தேவையில்லை. வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் ஆண்டவர் உங்கள் மீது ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருப்பார். ஆகவே நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஆவியினுடைய வல்லமையை பயன்படுத்துவோம். தன்னை மறந்தவர்களாக சீடர்களைப் போல பணியாற்ற முயற்சி செய்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.